அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி என்ன தலைப்பு எடுத்திருக்கேன்னா, நம்ம வாழ்க்கையில் எதையை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு எடுத்திருக்கேன். நம்ம எல்லாருமே சம்பாதிக்கிறது அப்படின்னா பணம் மட்டும்தான் சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் நல்லா யோசித்து பாருங்களேன், பணம் யார் வேணாலும் சம்பாதிக்கலாம். முதல்ல என்ன, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது இருந்து முதல்ல அறிவை சம்பாதிக்கிறோம் இல்லைங்களா? முதல்ல அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் அறிவை சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் ஆரோக்கியத்தை சம்பாதிக்கணும். நம்ம வெறும் பணம் தான் சம்பாதிக்கிறது அப்படின்னாலே பணம் மட்டும்தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் முதல்ல அறிவை சம்பாதிக்கணும், அப்புறம் ஆரோக்கியத்தை சம்பாதிக்கணும். வாழ்க்கையை நல்லா வாழ்கிறக்கு எப்படி அறிவு முக்கியமோ அதுபோல் ஆரோக்கியம் முக்கியம் இல்லைங்களா? பணம் பணம் அப்படின்னு பணத்துக்கு பின்னாடியே ஓடிட்டுருக்கிற நாம நிறைய பேர் பாருங்களேன், ஆரோக்கியத்தை சம்பாதிக்கிறத கொஞ்சம் தவறிடுறோன்னு தான் சொல்லணும். அப்போதைக்கு நம்ம அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. அப்போது அந்த நம்ம சம்பாதிக்கிற பணத்தை அனுபவிக்கிறதுக்கு முதல்ல நம்ம உயிர் முக்கியம் இல்லைங்களா? அந்த உயிர் முக்கியம்னா நம்ம உடல் முக்கியம் இல்லைங்களா? அப்போ அந்த உடல் முக்கியம்னா ஆரோக்கியம் முக்கியம் இல்லைங்களா? அப்போ அந்த ஆரோக்கியத்தையும் நம்ம கவனிக்கணும். அப்போது அறிவும் ஆரோக்கியமும் இருக்குது இப்போது. அப்போ அது மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தா, அதெல்லாம் இருந்தாலும் நல்ல குணம் இல்லைன்னு வையுங்களேன், அந்த அறிவும் ஆரோக்கியம் இருந்து பிரயோஜனம் இல்லை இல்லைங்களா? அப்போ நல்ல குணத்தையும் சம்பாதிச்சு வைக்கணும். இது மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தா, மற்றவங்களுக்கு தீமை செய்யாமல் இருக்கணும் இல்லைங்களா? முடிஞ்ச வரைக்கும் உதவி செஞ்சுட்டு புண்ணியத்தை சம்பாதிக்கணும். அப்போ பாருங்களேன், எத்தனை சம்பாதிக்கணும் வாழ்க்கையில். அடுத்தது ஒரு நல்ல நட்பை சம்பாதிக்கணுங்க. வாழ்க்கையில் நண்பனே இல்லைன்னு வைங்களேன், அந்த நண்பன் இல்லைன்னா திக்கில்லாத படகு எப்படி கடலில் போகுமோ அந்த மாதிரி வாழ்க்கை. ஒரு அழகாக இருக்கணும் வாழ்க்கை அப்படின்னா ஒரு நல்ல நண்பனை சம்பாதிக்கணும் இல்லைங்களா? அடுத்தது நல்ல உறவுகளை சம்பாதிக்கணும். உறவே இல்லாத ஒரு வாழ்க்கையை நினச்சி பாருங்களேன். அப்போ என்ன வேணும் வாழ்க்கையில்? நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னா உறவுகளையும் சம்பாதிக்கணும், நல்ல ஆத்மாவை சம்பாதிக்கணும், கடைசியாக நல்ல ஞானத்தை சம்பாதிக்கணும். நல்ல ஞானத்தை சம்பாதிக்கும்போது நான் மேலே சொல்லிட்டு வந்தேன் இல்லைங்களா, அத்தனையுமே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துடும். அப்போ எத்தனையை சம்பாதிக்கணும்னு நினச்சி பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னா இத்தனையும் சம்பாதிச்சோம்னா மட்டும்தான் ஒரு அழகான வாழ்க்கை வாழ முடியும். நம்ம அழகான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு எதையை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் சரியாக புரிஞ்சுட்டு இதையெல்லாம் சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் இந்த தலைப்பை ஒட்டி நான் சொல்கிறேன். நம்மளுக்கு கிடைச்ச ஒரு வாழ்க்கை இல்லைங்களா, அந்த வாழ்க்கையை அழகாக வாழணும். போட்டியும் பொறாமையும் ஒரு கோபமும் இதெல்லாமே ஒரு வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஒரு இது. நல்ல ஒரு அமைதியாக எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து போய் ஒவ்வொன்றையா சம்பாதிக்கிறது. அறிவை சம்பாதிச்சு, ஆரோக்கியத்தை சம்பாதிச்சு, நட்புகளை சம்பாதிச்சு, உறவுகளை சம்பாதிச்சு, ஒரு ஞானத்தை சம்பாதிச்சு, இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா வாழ்க்கையே ஒரு அமைதியாக அழகான பாதை, அடுத்தவங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கலாம் இல்லைங்களா? டக்குன்னு யோசித்தேன், என்னடா பணத்தை மட்டுமே சம்பாதிக்கிற நம்ம சொல்லிகிட்ருக்குறோமே, என்னென்னலாம் சம்பாதிக்கணும்னு யோசிச்சுட்டு தான் நான் இதை சொன்னேன். பணம் மட்டும் வாழ்க்கை ஆயிராது, வாழ்க்கைக்கு பணம் வேண்டும், ஆனால் பணமே வாழ்க்கை இல்லைங்களா? அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா போதுங்க, வாழ்க்கை அழகாக இருக்கும். நன்றி.